கோயில்பட்டி அருகே மே 1 விடுமுறை தினத்தன்று சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 500 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ரகசிய தகவலின் பேரில் டாஸ்மாக் சூப்பர்வைசர் உள்ளிட்டோரை மதுவிலக்கு போலீசார் குத்தாக தூக்கியது எப்படி? அரசு துறைகளில் ஒரு நாள் விடுமுறை அளித்தால் சந்தோஷமாக வீட்டிற்கு செல்லும் ஊழியர்களைத்தான் பார்த்திருப்போம். ஆனால் ஒரே ஒரு துறையில் மட்டும் விடுமுறை அளித்தால் ஊழியர்கள் வருத்தமடைவதுடன் அரசுக்கு தெரியாமல் தங்கள் வேலையை திருட்டுத்தனமாக செய்யும் சூழல் நிலவுகிறது. அவர்கள் வேறு யாரும் அல்ல, அப்படி ஒரு கடமை உணர்ச்சி மிக்க வாரியர்ஸ் டாஸ்மாகில் தான் வேலை பார்த்து வருகிறார்கள். அரசு விடுமுறை அளித்தால் கூட நாங்கள்லாம் வீட்டிலேயே இருக்க மாட்டோங்க, எங்களுக்கு கடமை தான் முக்கியம் என கூறி மூடப்பட்ட டாஸ்மாக் அருகிலேயே திருட்டுத்தனமாக மற்றொரு மினி டாஸ்மாக்கை திறந்து விற்பனையில் ஈடுபடுவதை ஆங்காங்கே பார்க்க முடியும். அப்படி ஒரு ஒர்க்கஹாலிக் ஆல்கஹால் விற்பனையாளர்கள் சிலரைத்தான் கோவில்பட்டி அருகே மதுவிலக்கு போலீசார் அதிரடியாக தூக்கியுள்ளனர். ஊருக்குள் குடிக்கின்ற தண்ணீருக்கு பஞ்சம் வந்தாலும் வறுமை தவிர இந்த தண்ணீருக்கு மட்டும் எப்பொழுதும் பஞ்சம் வரவே விடமாட்டோம் என கங்கரம் கட்டிக்கொண்டு சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள் சிக்கியதன் பின்னணி என்ன? மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் மதுப்பிரியர்கள் அனைவரும் அலர்ட் ஆகி முந்தைய நாள் இரவே பர்ச்சேசிங்கை முடித்துக்கொண்டு சுதாரிப்போடு இருந்து கொண்டனர். ஆனால் ஒரு சிலர் தகவல் அறியாமல் தவற விட்டு தவிப்புடன் காணப்பட்டனர். அதுபோன்ற மதுப்பிரியர்களின் தவிப்பை போக்குவதற்கென்றே சட்டவிரோத மது விற்பனையை போலீசாருக்கு தெரியாமல் ஆங்காங்கே அரங்கேற்றி வருகின்றனர். அப்படிப்பட்டவர்களை பிடிப்பதற்கென்று மதுவிலக்கு போலீசாரும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஐயனார் ஊத்து கிராம பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக கோவில்பட்டி மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே தனிப்படை அமைத்த மதுவிலக்கு போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட ஆரம்பித்தனர். அங்குள்ள டாஸ்மாக் பார் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த ஒரு நபர் கட்டிங் 90 என கூவிக்கொண்டிருந்தார். அவரை பிடித்து விசாரித்த பொழுது, சார் ஹேர் கட்டிங் சார் என கூறி தப்ப முயன்றுள்ளார். அவருக்கு அந்த இடத்திலேயே கிடுக்குப்பிடி விசாரணை ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டதும் எந்த கட்டிங் என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். மேலும் அருகில் உள்ள கட்டடத்தில் சுமார் 500 டாஸ்மாக் மது பாட்டில்களை மூட்டை மூட்டையாக மறைத்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. விடுமுறை தினத்தன்றும் மது பிரியர்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருந்த அந்த நபரின் பெயர் ராஜா. அவர் அருகில் உள்ள டாஸ்மாக் பாரில் தான் பணியாற்றி வந்துள்ளார். இவரது பின்னணியில் அதே டாஸ்மாக் பாரின் உரிமையாளர் சுப்பிரமணி மற்றும் டாஸ்மாக் கடையின் சூப்பர்வைசர் எசக்கிமுத்து ஆகியோர் இருப்பதும் தெரிய வந்தது. அவர்களையும் பிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.